இப்போ என்ன பார்க்க போனால் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்கக்கூடிய ஒரு 3 மார்க் கொஷின், அதாவது சர்ச்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா தேடுறது தான் சர்ச் அப்படின்றாங்க. அப்போ எந்த செக்ஷன் படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 165 ஆத்தரைஸ் போலீஸ் ஆஃபீஸர் டு சர்ச் வித்தவுட் வாரண்ட் அப்படின்னா, அதாவது பிரிவு 165 காவல் அதிகாரிக்கு வாரண்ட் இல்லாமல் தேடுவதற்கு அதிகாரம் அளிக்கிறது அப்படின்றாங்க. அதுக்கடுத்து ப்ரீ கண்டிஷன் ஃபார் சர்ச் அண்டர் செக்ஷன் 165, அதாவது பிரிவு 165 கீழ் தேடுதலுக்கான முன் நிபந்தனைகள் அப்படின்றாங்க. அவர்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் the search must be necessary for investigation, விசாரணைக்கு தேடல் அவசியமாக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்து the offense must be a cognizable offense அப்படின்றாங்க, அதாவது குற்றம் அறியக்கூடிய குற்றமாக இருக்க வேண்டும், தெரியணும் அது என்ன குற்றம்ன்றது. அதுக்கப்புறம் the grounds of belief necessity of search must be recorded அப்படின்றாங்க, அதாவது தேடுதலின் அவசியத்தின் நம்பிக்கையுடன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்றாங்க. ஃபோர்த் ஒன் the officer must personally conduct the search அப்படின்றாங்க, அதிகாரி தனிப்பட்ட முறையில் சோதனை நடத்த வேண்டும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்தது சப் ஆஃபீஸர் இஸ் ஆத்தரைஸ்ட் இஃப் பர்சனல் சர்ச் இஸ் நாட் ப்ராக்டிசபிள் அப்படின்றாங்க. அப்படின்னா தனிப்பட்ட தேடல் சாத்தியமில்லை என்றால் துணை அதிகாரி அங்கீகரிக்கப்படுவார். அவர் மட்டும் தேடுறது கஷ்டம் அப்படின்னா கூட ஒருத்தர் துணை அதிகாரி அவங்களோட சேர்ந்து போவாங்கன்றாங்க. அதுக்கடுத்தது a search is illegal if it contravenes section 100 and 165, பிரிவு 100 மற்றும் 165 மீறினால் தேடுதல் சட்டவிரோதமானது அப்படின்றாங்க. அதுக்கடுத்தது போலீஸ் ஆஃபீஸர் ஹேஸ் பவர் டு மேக் ஏ சர்ச் வித்தின் லிமிட், ஒரு எல்லைக்குள் தான் தேடுதல் நடத்தும் அதிகாரம் காவல்துறை அதிகாரிக்கு உண்டு அப்படின்றாங்க. அப்போ சர்ச்னும் போது இது ஒரு 6 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க, ஏன்னா செக்ஷன் 165 படி தான் இந்த சர்ச் நடக்குது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதாவது 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படின்னா, கன்ஃபியூஷன் அப்படின்னா என்னன்னா நீதி, அதாவது வாக்குமூலத்தினுடைய வகைகள் எத்தனை. கன்ஃபியூஷனா வாக்குமூலம் கொடுக்கறது, அதோடைய வகைகள் என்னன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஒன்று ஜுடிஷியல் கன்ஃபியூஷன், 2வது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபியூஷன்றாங்க. ஜுடிஷியல் கன்ஃபியூஷன்றது நீதித்துறை ஒப்புதல் வாக்குமூலம், அதாவது நீதித்துறை ஒப்புதல் வாக்குமூலங்கள் என்பது நீதித்துறை நடவடிக்கைகளின் போது மேஜிஸ்ட்ரேட் அல்லது நீதிமன்றத்தின் முன் செய்யப்படுறது தான் ஜுடிஷியல் கன்ஃபியூஷன். ஜுடிஷியல் confusion are those which are made before magistrate or court in the course of judicial proceeding என்றாங்க. அது extra judicial confusion அப்படின்றது என்னன்னா extra judicial confusion are those which are made by the party elsewhere than before magistrate or court. Extra judicial confusion are generally those made by a party to or before a private individual which include even a judicial officer in this private capacities அப்படின்றாங்க. அதாவது கூடுதல் நீதித்துறை ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்றாங்க. அப்படின்னா கூடுதல் நீதித்துறை ஒப்புதல் வாக்குமூலங்கள் என்பது மேஜிஸ்ட்ரேட் அல்லது நீதிமன்றத்தின் முன் அல்லாமல் வேறு இடங்களில் தரப்பினரால் செய்யப்பட்டவை. கூடுதல் நீதித்துறை ஒப்புதல் வாக்குமூலங்கள் பொதுவாக ஒரு தனிநபருக்கு அல்லது அதற்கு முன் ஒரு தரப்பினரால் செய்யப்படும், அதில் அவரது தனிப்பட்ட தகுதியில் உள்ள ஒரு நீதித்துறை அதிகாரியும் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க முன்னிலையில் இல்லாம வேற எங்கேயாவது இருந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க முன்னிலையில கொடுக்கக்கூடியதான் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறது. இப்போ கடைசியா இறக்குறாங்க அப்படின்னா அவங்க மூலமா ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தனியா கொடுக்கறது. ஸோ இது நீதித்துறைக்கு முன்னாடி கிடையாது, அதாவது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது டைப்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் 2 தான், ஒன்று ஜுடிஷியல் கன்ஃபியூஷன், இது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபியூஷன் சொல்லிட்டு 2 இருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 3வது கொஸ்டின் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்யூஸ்ட் அப்படின்றாங்க. இன்க்யூஸ்ட் அப்படின்றதுனா என்னன்னா ஒரு விசாரணை அப்படின்றத இன்க்யூஸ்ட் அப்படின்றது. இன்க்யூஸ்ட் இஸ் ஏ ஜுடிஷியல் இன்கொயரி ஆர் எக்ஸாமினேஷன் அப்படின்னா விசாரணை என்பது நீதி விசாரணை அல்லது தேர்வு அப்படின்றாங்க. 2வது என்னன்னா இன்க்யூஸ்ட் ஆர் கண்டக்டட் ஆன் டெத் அக்யூஸ்ட் டெத் காஸ்ட் பை சூசைட் அப்படின்றாங்க. தற்கொலையால் ஏற்பட்ட மரணங்கள் குறித்த விசாரணை நடத்தப்படுகிறது இந்த இன்க்யூஸ்ட். அதுக்கப்புறம் செக்ஷன் 174 ப்ரொவைட் ப்ரொசீஜர் டு காண்டக்ட் இன்க்யூஸ்ட் அப்படின்னா 164 பிரிவுல விசாரணை நடத்துவதற்கான நடைமுறையை வழங்குகிறது. 174 திஸ் இஸ் பாப்புலர் நோன் அஸ் த பஞ்சனமா அப்படின்றாங்க, அதாவது பஞ்சநாமம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்க்யூஸ்ட் டு அ சர்டன் காஸ் ஆஃப் டெத், மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணையுடைய பொருள் தான் இது. ஆப்ஜெக்ட் என்னன்னா அது சர்டன் காஸ் ஆஃப் டெத், எப்படி மரணத்திற்கான காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் ஷால் பி
forwarded to DM or the subdivisional magistrate. Divisional magistrate இல்ல subdivisional magistrate, அதாவது இது DM அல்லது துணைப்பிரிவு மஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பப்படும் அப்படின்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர் கேன் சம்மன் பர்சன் ஃபார் பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். போலீஸ் அதிகாரி விசாரணைக்காக நபர்களை அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இன்கொஸ்டினுடைய ஒரு டெஃபினேஷன். இதை ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, கண்டிப்பா இது உங்களால எழுத முடியும். ஸோ 3 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்து பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பொது தொல்லை கொடுக்கறது தான் பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்றது. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு தடவை பார்த்தலாம். இது வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. பப்ளிக் நியூசன்ஸ் இஸ் அன் இல்லீகல் ஆக்ட் காசிங் ஹார்ம் கம்யூனிட்டி. பொது தொல்லை என்பது சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு சட்டவிரோத செயல் அப்படின்றாங்க. செகண்ட் ஒன், இட் இஸ் எ நியூசன்ஸ் இன்டர்ஃபர் வித் த ரைட் ஆஃப் பப்ளிக் அப்படின்றாங்க. இது பொதுமக்களின் உரிமையில் தலையிடுவதாக உள்ளது அப்படின்றாங்க. இட் அஃபெண்ட்ஸ் த பப்ளிக் அட் லார்ஜ். இது ஒட்டுமொத்த பொதுமக்களையும் புண்படுத்துகிறது. இட் அஃபெண்ட் த பப்ளிக் அட் லார்ஜ், மொத்தத்தையுமே துன்புறுத்துது அப்படின்றாங்க. இது செக்ஷன் 265 ஆஃப் த இந்தியன் பீனல் கோட் ஹேட் ப்ரொவைட் தட் பப்ளிக் நியூசன்ஸ். பப்ளிக் நியூசன்ஸை பற்றி இந்தியன் பீனல் கோடில் வந்து 268 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இஃப் இட் அஃபெக்ட் த பப்ளிக் இஸ் பனிஷபிள். இது பொதுமக்கள் பாதித்தல் தண்டனைக்குரியது. பப்ளிக் அஃபென்ஸ்னா பொதுமக்களை பாதிச்சு அது தண்டனைக்குரியது, பனிஷபிள் தானே. இட் இஸ் அன் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் த பப்ளிக். இது பொதுமக்களுக்கு எதிரான ஒரு குற்றமாகும். இட் கேனாட் பி எக்ஸ்கியூஸ்டு. இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். ஏன்னா பொதுமக்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அது மன்னிக்க முடியாது. ஸோ மேஜிஸ்ட்ரேட் எம்பவர் டு டைரக்ட் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸாமினேஷன். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உள்ளூர் விசாரணை பரீட்சை நடத்த அதிகாரம் உண்டு. யாருக்கு? மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கு. மேஜிஸ்ட்ரேட் மே ஆர்டர் இன்ஜெக்ஷன் பெண்டிங் என்கொயரி. அதாவது மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நிலுவையில் தடை உத்தரவு விடலாம். நிலுவையில் இருக்கும்போது தடை உத்தரவு அவங்க கொடுக்கலாம். ஸோ மேஜிஸ்ட்ரேட் மே ப்ரொஹிபிட் கண்டினியூன்ஸ் ஆஃப் பப்ளிக் நியூசன்ஸ். மேஜிஸ்ட்ரேட் பொது தொல்லை தொடர்வதை தடை செய்யலாம். பொது தொல்லை நடக்குது அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் டைரக்டாவே அதை தடை செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ கொடுத்த கொஷின்ஸில் ஒரு தடவை 4 தடவை கேளுங்க, கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ என்ன பார்க்க போனால் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்கக்கூடிய ஒரு 3 மார்க் கொஷின், அதாவது சர்ச்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா தேடுறது தான் சர்ச் அப்படின்றாங்க. அப்போ எந்த செக்ஷன் படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 165 ஆத்தரைஸ் போலீஸ் ஆஃபீஸர் டு சர்ச் வித்தவுட் வாரண்ட் அப்படின்னா, அதாவது பிரிவு 165 காவல் அதிகாரிக்கு வாரண்ட் இல்லாமல் தேடுவதற்கு அதிகாரம் அளிக்கிறது அப்படின்றாங்க. அதுக்கடுத்து ப்ரீ கண்டிஷன் ஃபார் சர்ச் அண்டர் செக்ஷன் 165, அதாவது பிரிவு 165 கீழ் தேடுதலுக்கான முன் நிபந்தனைகள் அப்படின்றாங்க. அவர்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் The search must be necessary for investigation. விசாரணைக்கு தேடல் அவசியமாக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்தது the offense must be a cognizable offense அப்படின்றாங்க. அதாவது குற்றம் அறியக்கூடிய குற்றமாக இருக்க வேண்டும், தெரியணும் அது என்ன குற்றம்ன்றது. அதுக்கப்புறம் the grounds of belief necessity of search must be recorded அப்படின்றாங்க. அதாவது தேடுதலின் அவசியத்தின் நம்பிக்கையுடன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்றாங்க. Fourth one, the officer must personally conduct the search அப்படின்றாங்க. அதிகாரி தனிப்பட்ட முறையில் சோதனை நடத்த வேண்டும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்தது சப் ஆஃபீஸர் இஸ் ஆத்தரைஸ்ட் இஃப் பர்சனல் சர்ச் இஸ் நாட் பிராக்டிசபிள் அப்படின்றாங்க. அப்படின்னா தனிப்பட்ட தேடல் வந்து சாத்தியமில்லை என்றால் துணை அதிகாரி அங்கீகரிக்கப்படுவார். அவர் மட்டும் தேடுறது கஷ்டம் அப்படின்னா கூட ஒருத்தர் துணை அதிகாரி அவங்களோட சேர்ந்து போவாங்கன்றாங்க. அதுக்கடுத்தது a search is illegal if it contravenes section 100 and 165, பிரிவு 100 மற்றும் 165 மீறினால் தேடுதல் சட்டவிரோதமானது அப்படின்றாங்க. அதுக்கடுத்தது போலீஸ் ஆஃபீஸர் ஹேஸ் பவர் டு மேக் ஏ சர்ச் வித்தின் லிமிட். ஒரு எல்லைக்குள் தான் தேடுதல் நடத்தும் அதிகாரம் காவல்துறை அதிகாரிக்கு உண்டு அப்படின்றாங்க. அப்போ சர்ச்னும் போது இது ஒரு 6 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. ஏன்னா செக்ஷன் 165 படி தான் இந்த சர்ச் வந்து நடக்குது. ஸோ ஒரு தடவை 2 தடவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.
அதாவது ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படின்னா கன்ஃபியூஷன் அப்படின்னா என்னன்னா நீதி அதாவது வாக்குமூலத்தினுடைய வகைகள் எத்தனை கன்ஃபியூஷனா வாக்குமூலம் கொடுக்கறது அதோடைய வகைகள் என்னன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஒன்று வந்து ஜுடிஷியல் கன்ஃபியூஷன் ரெண்டாவது வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபியூஷன்றாங்க ஜுடிஷியல் கன்ஃபியூஷன்றது நீதித்துறை ஒப்புதல் வாக்குமூலம் அதாவது நீதித்துறை ஒப்புதல் வாக்குமூலங்கள் என்பது நீதித்துறை நடவடிக்கைகளின் போது மேஜிஸ்ட்ரேட் அல்லது நீதிமன்றத்தின் முன் செய்யப்படுறது தான் ஜுடிஷியல் கன்ஃபியூஷன் ஜுடிஷியல் confusion are those which are made before magistrate or court in the course of judicial proceeding என்றாங்க அது extra judicial confusion அப்படின்றது என்னன்னா extra judicial confusion are those which are made by the party elsewhere then before magistrate or court extra judicial confusion are generally those made by a party to or before a private individual which include even a judicial officer in this private capacities அப்படின்றாங்க அதாவது கூடுதல் நீதித்துறை ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்றாங்க அப்படின்னா கூடுதல் நீதித்துறை ஒப்புதல் வாக்குமூலங்கள் என்பது மேஜிஸ்ட்ரேட் அல்லது நீதிமன்றத்தின் முன் அல்லாமல் வேறு இடங்களில் தரப்பினரால் செய்யப்பட்டவை கூடுதல் நீதித்துறை ஒப்புதல் வாக்குமூலங்கள் பொதுவாக ஒரு தனிநபருக்கு அல்லது அதற்கு முன் ஒரு தரப்பினரால் செய்யப்படும் அதில் அவரது தனிப்பட்ட தகுதியில் உள்ள ஒரு நீதித்துறை அதிகாரியும் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்க முன்னிலையில் இல்லாம வேற எங்கேயாவது இருந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க முன்னிலையில கொடுக்கக்கூடியதான் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறது இப்போ கடைசியா இறக்குறாங்க அப்படின்னா அவங்க மூலமா ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தனியா கொடுக்கறது ஸோ இது வந்து நீதித்துறைக்கு முன்னாடி கிடையாது அது வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து டைப்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்றது ரெண்டு தான் ஒன்று ஜுடிஷியல் கன்ஃபியூஷன் இது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபியூஷன் சொல்லிட்டு ரெண்டு இருக்கு அப்படின்ற நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்யூஸ்ட் அப்படின்றாங்க இன்க்யூஸ்ட் அப்படின்றதுனா என்னன்னா ஒரு விசாரணை அப்படின்றத இன்க்யூஸ்ட் அப்படின்றது இன்க்யூஸ்ட் இஸ் ஏ ஜுடிஷியல் இன்கொயரி ஆர் எக்ஸாமினேஷன் அப்படின்னா விசாரணை என்பது நீதி விசாரணை அல்லது தேர்வு அப்படின்றாங்க ரெண்டாவது என்னன்னா இன்க்யூஸ்ட் ஆர் கண்டக்டட் ஆன் டெத் அக்யூஸ்ட் டெத் காஸ்ட் பை சூசைட் அப்படின்றாங்க தற்கொலையால் ஏற்பட்ட மரணங்கள் குறித்த விசாரணை நடத்தப்படுகிறது இந்த இன்க்யூஸ்ட் அதுக்கப்புறம் செக்ஷன் 174 ப்ரொவைட் ப்ரொசீஜர் டு காண்டக்ட் இன்க்யூஸ்ட் அப்படின்னா 164 பிரிவுல விசாரணை நடத்துவதற்கான நடைமுறையை வழங்குகிறது 174 திஸ் இஸ் பாப்புலர் நோன் அஸ் த பஞ்சனமா அப்படின்றாங்க அதாவது பஞ்சநாமம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்க்யூஸ்ட் டு அ சர்டன் காஸ் ஆஃப் டெத் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணையுடைய பொருள் தான் இது ஆப்ஜெக்ட் என்னன்னா அது சர்டன் காஸ் ஆஃப் டெத் எப்படி மரணத்திற்கான காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் ஷால் பி forwarded to DM or the subdivisional magistrate divisional magistrate இல்ல subdivisional magistrate அதாவது இது DM அல்லது துணைப்பிரிவு மஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பப்படும் அப்படின்றாங்க போலீஸ் ஆஃபீஸர் கேன் சம்மன் பர்சன் ஃபார் பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் அதிகாரி விசாரணைக்காக நபர்களை அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இன்கொஸ்டினுடைய ஒரு டெஃபினேஷன் இது ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க கண்டிப்பா இது உங்களால எழுத முடியும் ஸோ 3 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அதுக்கடுத்து பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பொது தொல்லை கொடுக்கறது தான் பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு தடவை பார்த்தலாம் இது வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க பப்ளிக் நியூசன்ஸ் இஸ் அன் இல்லீகல் ஆக்ட் காசிங் ஹார்ம் கம்யூனிட்டி பொது தொல்லை என்பது சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு சட்டவிரோத செயல் அப்படின்றாங்க செகண்ட் ஒன் இட் இஸ் எ நியூசன்ஸ் இன்டர்ஃபர் வித் த ரைட் ஆஃப் பப்ளிக் அப்படின்றாங்க இது பொதுமக்களின் உரிமையில் தலையிடுவதாக உள்ளது அப்படின்றாங்க இட் அஃபென்ஸ் த பப்ளிக் அட் லார்ஜ் இது ஒட்டுமொத்த பொதுமக்களையும் புண்படுத்துகிறது இட் அஃபெண்ட் த பப்ளிக் அட் லார்ஜ் மொத்தத்தையுமே துன்புறுத்துது அப்படின்றாங்க இது செக்ஷன் 265 ஆஃப் த இந்தியன் பீனல் கோட் ஹேட் ப்ரொவைட் தட் பப்ளிக் நியூசன்ஸ் பற்றி இந்தியன் பீனல் கோடில் வந்து 268 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இட் அஃபெக்ட் த பப்ளிக் இஸ் பனிஷபிள் இது பொதுமக்கள் பாதித்தல் தண்டனைக்குரியது பப்ளிக் அஃபென்ஸ்னா பொதுமக்களை பாதிச்சா அது தண்டனைக்குரியது பனிஷபிள் தானே இட் இஸ் அன் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் த பப்ளிக் இது பொதுமக்களுக்கு எதிரான ஒரு குற்றமாகும் இட் கேனாட் பி எக்ஸ்கியூஸ்ட் இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் ஏன்னா பொதுமக்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அது மன்னிக்க முடியாது ஸோ மேஜிஸ்ட்ரேட் எம்பவர் டு டைரக்ட் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸாமினேஷன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உள்ளூர் விசாரணை பரீட்சை நடத்த அதிகாரம் உண்டு யாருக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கு மேஜிஸ்ட்ரேட் மே ஆர்டர் இன்ஜெக்ஷன் பெண்டிங் என்கொயரி அதாவது மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நிலுவையில் தடை உத்தரவு விடலாம் நிலுவையில் இருக்கும்போது தடை உத்தரவு அவங்க கொடுக்கலாம் ஸோ மேஜிஸ்ட்ரேட் மே ப்ரொஹிபிட் கண்டினியூன்ஸ் ஆஃப் பப்ளிக் நியூசன்ஸ் மேஜிஸ்ட்ரேட் பொது தொல்லை தொடர்வதை தடை செய்யலாம் பொது தொல்லை நடக்குது
அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் டைரெக்டாகவே அதை தடை செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ கொடுத்த கொஷின்ஸில் ஒரு தடவை 4 தடவை கேளுங்க, கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.